சார், அதிமுக கூட்டணி பாஜக 54 சீட்டுக்கு மேல கேட்கறதா சொல்றாங்க. அமித்ஷாவை நயனார் நாகேந்திரன் சந்திச்சிருந்தாரு. இப்ப சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இவங்கள நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அந்த 54 தொகுதி மட்டும் இல்லை, 54 தொகுதி எந்தெந்த தொகுதின்னு சொல்லிட்டாங்க. அவங்க லிஸ்ட்டை கொடுத்த உடனே இவங்க வேகமாக போய் அவங்கள்ட்ட போய் ஏதோ மன்றாடுறாங்க பார்க்கலாம். அது உண்மை. அதாவது உண்மைதான்னா அது 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 உண்மையான வட்டாரங்களில் விவாதிக்கப்படுது. அப்படி உண்மையிலேயே அவர்கள் கேட்டது மறுக்கல. அவங்க 54 தொகுதி கேட்டதையோ எந்தெந்த தொகுதி என்று அவர்கள் திட்டமிட்டு வேட்பாளரை கூட அறிவித்து களத்தில் வேலை செய்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியும். அப்போ அவங்க அந்த அளவுக்கு களத்துக்கு போன உடனே இப்போ எடப்பாடியால் அதைய தடுக்க முடியல. அந்த பொதுக்குழுவில் என்டிஏவுக்கு நான் தான் தலைவன், எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதெல்லாம் நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை, அந்த 3 வார்த்தையில தான் கொஞ்சம் கூடுதலாக பாஜக எச்சரிக்கையார். 2021 ஒரு வகையில் பாஜகவை கட்டுப்படுத்திய எடப்பாடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷாவை ஏமாற்றி கூட்டணியின் உறவை துண்டித்து கொண்டு தப்பித்து கொண்ட எடப்பாடி 26 தப்பித்து விடுவார் என்று அமித்ஷாவுக்கு தெரியும். ஆகவே அவர் அதனால தான் 6 மாதங்களுக்கு முன்பே வந்து கூட்டணியை கட்டாயப்படுத்தி அமர வைத்து உறுதி செய்து விட்டு போயிட்டார். இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனால் தொகுதி குறைக்கலாம்னு சொல்லுவார். ஆனால் அந்த தொகுதி குறைக்கிறதுக்கு பாஜக இந்த முறை ஒரு காலம் அனுமதிக்காது. 54ன்னு கேட்டுட்டு அவங்க 30 கூட வரலாம், அல்லது 40 கொள்ளலாம், 30 கொள்ளலாம், 25 கொள்ளலாம். எண்ணிக்கையில் அவ்வளவு இலகுவாக குறைக்க மாட்டார். குறைத்தாலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை விடவே மாட்டார். ஆகவே அது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடி தான். ஆகவே அதனுடைய எஸ்.பி. வேலுமணியாவோ சி.வி. சண்முகையாவோ அங்கே முன்னணி தலைவர்களை பார்த்து சூழல்களை விளக்கி இதுக்கான வாய்ப்பு, சூழல், இது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி பணிவாக விளக்கியிருப்பாங்க. பணிவாக தான் விளக்க முடியும். அப்போ வேற என்ன பண்ண முடியும்? இந்த தொகுதியில் இப்போ நம்ம இப்படி நீங்கள் இப்படி வாதம் அவங்க வந்து கெஞ்சணும் சார். அவங்க எப்படி வந்து அவங்கெல்லாம் வந்து கெஞ்சற இடத்துல இல்லை. இங்கே வந்து இவங்க போய் அது வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இயங்குறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீண்ட காலம் நீடிக்கவும் நீடிக்காது. இப்போ பாஜக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஓரளவு அதிமுகவை வீழ்த்திடுச்சு. அது விஜயை பக்கம் கொஞ்சம் அது விஜயை பயன்படுத்தி சேதத்தை உருவாக்கும். ஒரு கட்டத்தில் விஜயையும் அது சேதப்படுத்துறதுல அது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. விஜய் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசவே மாட்டார். இன்னைக்கு எடப்பாடியே பேச முடியல, ஓபிஎஸ் பேச முடியல, டிடிவி பேச முடியல, தமிழ்நாட்டில் யாருமே பேச முடியல. எதிர்த்து சமுதாய இயக்கங்களெல்லாம் வாழ்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஜான் பாண்டியன் என்ன, கிருஷ்ணசாமி என்ன, இப்போ முக்குளத்தூர் சமூகத்தில் எங்கள் திருமாரஞ்சி எல்லா பல்வேறு சமுதாய இயக்க தலைவர்களாக நம்ம ஏசிஎஸ் என்ன, பாரி வந்தரையா எல்லாருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு தான் இங்கே வாழ முடியுங்கிற அளவுக்கு நெருக்கடி தந்துட்டாங்க. எல்லாமே இப்போ அவர் வருமான வரித்துறை இருக்குது, இடி இருக்குது, அமலாக்க பிரிவு இருக்குது, சிபிஐ மத்திய குற்றப்புலனாய்வு இருக்குது. எதுக்கு வம்புன்னு எல்லாரும் மோடி வாழ்கங்கிறாங்க. திமுக அணி ஒன்று மட்டும்தான் மோடியை எதுக்குது. அதனுடைய அந்த திட்ட மக்கள் விரோத, அரசியல் விரோத, சாசன விரோத சட்டங்களை எல்லாம் எதுக்குது. மாநில உரிமைகளுக்கு போராடுது, ஆளுநருடைய அத்துமீறலுக்கு போராடுது. ஆகவே அந்த இயக்கம் நம்ம வந்து பட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டிய, அந்த அணியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. விஜய்க்கு இல்லை, அதுதான் சிக்கல். எடப்பாடிக்கு இல்லை, அதுதான் சிக்கல். ஆகவே அவர்கள் 54 தொகுதி கேட்பாங்க. அவங்க பெறுகிறது வெறும் 30 40 இருந்தாலும் கூட அதிமுகவில் வெற்றி பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர்களையே அவர்கள் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கொள்கை தான் முக்கியம், தத்துவம் தான் முக்கியம். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு இங்கே தான் தீபம் ஏற்றணும்னா அதிமுக ஆதரிக்குது இல்லை. அப்படின்னா இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு என்ன வேறுபாடு? தமிழக வெற்றி கழகம் வாயை மூடி கையை கட்டி ஆதரிக்குதுல்ல விஜய், அதுதான் பாஜக. அப்போ பாஜக களத்தில் போராடுது. பின்னாடி தமிழக வெற்றி கழகமும் எடப்பாடியும் பல்லக்கை வைத்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி ஓம் காளி ஜெய் காளின்னு போகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் போய் அதை தனித்தனி கட்சின்னு பார்க்க வேண்டியதில்லை. அதிமுகவுக்கு ஒதுக்கிற தொகுதி எம்எல்ஏவும் பாஜகவில் இருக்கிற தொகுதி எம்எல்ஏவும் தாவக எம்எல்ஏவும் ஒரே எம்எல்ஏ தான். அதில் நீ ரொம்ப கவனமாக பார்க்கணும். மராட்டியத்தில் சிவசேனா இருந்துச்சு, பாஜக இருந்துச்சு. சிவசேனாவுக்கு என்ன கொள்கை, பாஜகவுக்கு என்ன கொள்கை? 2 பேர்த்துக்கு ஒரே கொள்கை. பாஜக அங்கே முதல்ல குட்டி மைனராக போனார். இப்போ அவர் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டார். பெரிய ஆளாக இருந்தார் சிவசேனா. பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே எல்லாம் இருந்தாங்கல்ல. இப்போ அவங்க என்னன்னாங்க, குட்டியாகி ஆட்சியே பாஜக கிட்ட போய் ஏக்நாத் சிண்டா வரைக்கும் எல்லாம் குட்டியாகி ஓடி போச்சு. அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எடப்பாடி சொல்கிறோம். எடப்பாடி மேலே மட்டும் நமக்கு என்ன தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. 2.5 கோடி அதிமுக தொண்டர்கள் திராவிட படையினுடைய வீரர்கள்.
தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் புரட்சித் தலைவர் அம்மாவின் போர்ப்படை வீரர்களாக 2.5 கோடி படை வீரர்களை வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியே ஏன் முனைமொழிக்கு கிடக்கணும்? எதுக்கு பாஜகவுக்கு அடி பண்ணிக்கணும்? தனித்து நின்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் தோற்கடித்து விட்டு 2016 புரட்சி தலைவர் அம்மா தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க. இந்திய வரலாற்றிலேயே அம்மா தான் அதை சாத்தியப்படுத்துறாங்க. அதிமுக பொதுச்செயலாளர் அம்மா, அதிமுகவின் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா. உயிரிழக்கிற வரை மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணின் மக்களை பாதுகாப்பதிலையும் மாநில அதாவது இறைமை ஸ்டேட் சாவர்னிட்டி அதான் அணுவா சட்டம் தந்த அதிகாரத்தை அப்படியே முழுமையாக பயன்படுத்தி மக்களை பாதுகாத்தாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ வலிமையாக பாதுகாப்பாது. அதுதான் கலைஞர், அதுதான் ஸ்டாலின். இப்போ நம்ம அந்த பார்வையில் எடப்பாடி வரணும்னு நினைக்கிறோம். அந்த பார்வையில் நீ விஜய் வா. திமுக கூட அப்படி களத்துக்கு வந்தால் திமுக கூட பயப்படாது. நீ கொஞ்ச நாளைக்கு இரு, எடப்பாடி இல்லை ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின் இல்லை நாளைக்கு நீ விஜய் வரலாம், விஜய் இல்லை நாளைக்கு ஸ்டாலின் வரலாம். ஆனால் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பாஜக கிட்ட அதிகாரம் கை மாறிடுச்சுன்னா இந்த காலத்துக்கு விஜயால வார்டு மெம்பராக கூட வர முடியாது, எடப்பாடியால் வார்டு மெம்பராக கூட வர முடியாது, அரசியலையே இருக்க முடியாது. அப்படித்தான் எல்லா கட்சிகளுக்கும். ஆகவே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த கருத்தை நம்ம தொடர்ந்து நமக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி இந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வை நாட்டு மக்களுக்கு நம்ம தொடர்ந்து தந்தே வரோம். இப்ப விஜய் கூட சொல்றாரு, களத்துல யார் இருக்காங்களோ அவங்களதான் எதிர்ப்போம், களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க ஏன் பேசணும் அப்படின்னு. அவர் சொல்றது ஒரு வகையில் நியாயம் தானே. அப்படின்னா களத்தில் இல்லைன்னா இப்ப நாம் தமிழர் களத்தில் இருக்குது இல்ல, அவருக்காரு சொல்ல மாட்டேங்கிற இல்ல அவர் எதிர்க்கிற சக்தியால எங்களுக்கு எதிரின்றதை நாங்க யாருக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. இல்ல அப்படி சொல்லல. நீங்க வந்து களத்துல யாரும் இல்லைன்னா களத்தில் இருக்காங்கல்ல, போட்டி போடுறாங்கல்ல, அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாரு போலங்க சார். அப்படி சொல்லுங்க. அதாவது என்னை தவிர திமுகவை வீழ்த்துவதற்கு வேற யாரும் இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. களத்திலேயே யாரும் இல்லைன்னு சொன்னா, களத்தில் இல்லாதவங்களை பத்தி பேசணும் உண்மையிலேயே பேச வேண்டிய அவசியம் இல்லை. களத்துல அதிமுக இருக்கு, களத்துல பாஜக இருக்கு, களத்துல திமுக இருக்கு, திமுகவுடைய பல்வேறு கட்சிகள் இருக்கு. களத்துல யாருமே இல்லை, திமுக தான் நிற்குதுங்கிறதையும் பச்சை பொய். அது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாருல, என்ன கொள்கைன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பாஜகவுக்கு தாவேகாவுக்கு என்ன கொள்கைன்னு சொல்லலை. ஏன்னா தெரிஞ்சாதான் சொல்லுவார், யாருக்கும் தெரியாது. பின்னாடி இருக்கிற அஞ்சலை அம்மா படத்தையே நீங்க திடீர்னு கேட்டீங்கன்னா கேபி சுந்தராம்பாளா நம்ம வடிவுக்கரசி அம்மாவான்னு தெரியாத அளவுக்கு தான். அவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள்னா அவங்களுடைய தியாகத்தை கொண்டுட்டு போய் போற்றி வணங்க வேண்டிய விஜய்க்கு அந்த அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலை. அண்ணா தையர் கடையில் காஜா பையனா இருந்து கடைசி ஏழிய கடைசி மனிதனிலிருந்து சிறு குழந்தை தொழிலாளியா இருந்து ஒரு நெசவாளிக்கு வாரிசா பிறந்து நாட்டின் பாராளுமன்றம் சர்வதேச மன்றங்கள் எல்லாம் பயந்து பார்க்கிற உலக அரசியலை கரைத்து குடித்த தென்னாட்டின் பெர்னான்சா அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா. என்ன கல்வி, 24 மணி நேரம் மக்களுக்கு போராடி ஒரு துண்டு நிலத்தை கூட தனக்காக வாங்கிக்காம, ஒரு சொத்து சேர்க்காம, அப்படியே மக்களுக்காகவே உழைத்து செத்து போன மகத்தான தலைவனை பேரறிஞர் அண்ணாவை என் சொத்துங்கிற உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கா? அண்ணாவின் கொள்கை என்ன, தத்துவம் என்ன, வாயை திறந்து எப்போ ஒரு நாள் பேசியிருக்கியா? அந்த கூட்டத்தில் மக்கள்கிட்ட இளைஞர்களை கடத்தியிருக்கியா? பெரியார் மண் பெரியார் மண்ணுக்கு வந்துட்டு இல்லை. பெரியார் என்ன சொன்னார்னு இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. பெரியார்னா அவர் ஏதோ சாமியார் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் கட்சி துவக்கும் போது எங்கேயோ மூகாம்பிக்கா நம்ம போயிட்டு வந்தார் கூட்டெல்லாம் வச்சுட்டு, அப்படி நினைச்சிட்டு இருக்காரு பெரியார்னா. பெரியார்னா என்ன, நெருப்பு. ஆதிக்கத்துக்கு எதிரான, மேலாதிக்கத்துக்கு எதிரான, சுரண்டலுக்கு எதிரான, மூட கருத்துக்களுக்கு எதிரான, சடங்குகளுக்கு எதிரான, மனித மூளையை முடக்கி வைத்திருக்கிற அடிமை சங்கலை தகிர்த்தெறிந்த அறிவுலக மேதை. வெறும் மேதை மட்டுமல்ல, களத்தில் போராடிய மாபெரும் போர் வீரன். அந்த தந்தை பெரியாரை பத்தி நீ என்ன கருத்து சொன்ன? மக்களுக்கு கருத்து சொன்ன, கடத்தின. வேலுநாச்சியார் உயிரே தர்றாங்க, கணவன் இழந்தாங்க, படை நடத்தி, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் மதம் பார்க்கல, சாதி பார்க்கல, குயிலியம்மா அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் பார்க்கல. களத்தில் அனைவரையும் இணைத்து போராடி வென்று மாண்டு போன மகத்தான தலைவி வச்சிருக்க. நீ எந்த போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்க? திருப்பரங்குன்றத்துக்கு வந்தியா? எஸ்ஐஆருக்கு வந்தியா? எதுக்கும் வரல. எதுக்கு அந்த தலைவர்களை எல்லாம் பின்னாடி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, தெரியாது விஜய். யாரு கூட இருக்கிறவனு சொல்றது இல்லை. எல்லாரும் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருமா, அமைச்சர் ஆயிருமா? இப்போ அவருக்கு மிகப்பெரிய ராஜகுருவா எங்க ஐயா செங்கோட்டையன் போறாரு. செங்கோட்டையனுக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன் இந்த அரசியல் எல்லாம் செங்கோட்டையனுக்கு என்ன தெரியும்? அண்ணா எந்த ஊர்ல பிறந்தாருன்னு விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது.
அதெல்லாம் போய் பார்க்கணும். அவர் வீடு போய் பாருங்க. இவருடைய மாளிகை மாதிரி என்ன ஏக்கர் கணக்கில் இருக்கா? இவ்வளோ பெரிய கேட்டு இருக்கா? சின்ன மாடிப்படி, ஒரு சென்ட் 1.5 சென்டில் இருக்க வீடு காஞ்சிபுரத்தில். 3 முறை போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு. சின்ன கட்டில், ஒரு கண்ணாடி, ஒரு பேப்பர், பேனா, எழுது. எத்தனை புத்தகத்தை எழுதியிருப்பாரு. இந்த மூடர்களாக கிடந்த 1000 ஆண்டுகளாக அடிமைகளாக கிடந்த இந்த மூடர்களுக்கு அறிவு வெளிச்சத்தை ஊட்டிய எத்தனை பிழிச்சு, எத்தனை எழுத்து, எத்தனை நாடகம், எத்தனை திரைக்கதை. அப்படியெல்லாம் இந்த மக்களை அறிவை ஊட்டி வளர்த்து வச்சா இந்த சாதாரண சினிமா நடிகிட்டு இந்த காட்டு கூட்டம் ஓடுது. அண்ணாகிட்ட ஓடு பாராட்டுறோம், பெரியார்கிட்ட ஓடு பாராட்டுறோம், புரட்சி தலைவர்கிட்ட போடு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவுன்னு சொன்ன தலைவன் புரட்சி தலைவர். நீ என்ன சொல்ற? திராவிடத்தை வீழ்த்துவோங்கிற, திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்திங்கிற. அண்ணா உருவாக்கின கட்சி திமுக. இந்த பீத்தை விஜய்க்கு தெரியுமா? அது திமுகன்னு என்ன? அது வெறும் திமுகங்கிறது வெறும் ஸ்டாலின், உதயநிதி, அது எழுத்தல்ல. அது ஒரு தத்துவ கோட்டை, தத்துவ அரண், அது தத்துவ முகாம், அது தத்துவ குகை. அது அப்படி பார்க்கலாம். நீ ஏன் போய் ஸ்டாலினை பார்க்குற? ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உதயநிதிக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே இருக்கிற திமுக காரனுக்கு தான் சொந்தமாகுது. அது மானுட சமூகத்தின் சமத்துவத்தை போதித்து மக்களை அமைதியாக வாழச் செய்த, மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்த, வாழ்நாளெல்லாம் போராடுகிற 100 ஆண்டு வலிமையாக களத்தில் மக்களுக்கு அறிவை போட்டிய ஒரு இயக்கம் தத்துவம்னு பாரு. நான் இந்த திமுகவிலேயே இருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினரான. இப்போ நான் ஏன் போய் திமுக ஆதரிக்கிறேன்? திமுக ஒரு தத்துவ இயக்கம். அதை வேறு இருக்க வருகிறது. ஆரிய கோட்பாட்டை கொண்டிருக்கிற, சனாதன கோட்பாட்டை கொண்டிருக்கிற, மக்களை அடுக்கு நிலையில் படிநிலையில் பராமரித்து, மனிதனை சாதி ரீதியாக மத ரீதியாக பிளந்து, தேசத்தை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் பிளந்து, மக்களுக்குள் பதட்டத்தை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றி 1000 ஆண்டுகளாக அதிகாரத்தை நுகர்ந்திருக்கிற ஒரு பெரும் சதிகார கூட்டத்தை இந்த மண்ணிலாவது நுழைந்து விடாமல் பாதுகாத்து, இந்த காட்டு கூட்டங்களை எல்லாம் சாதிகளா மதமா பிரிஞ்சு கிடக்கிற ஆதிவாசிகளைப் போல, மூடர்களைப் போல சாதி சண்டையிட்டு, மத சண்டையிட்டு, கடவுளின் பெயரால் மூட கருத்துக்களால் குடும்பமா அழிந்து போய் கிடக்கிற இந்த கூட்டத்துக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி அவனை எல்லாம் பள்ளிக்கு அனுப்பித்து, கல்லூரிக்கு அனுப்பித்து, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பித்து, இன்று ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் எல்லாம் பரவி விரிந்து தமிழர்கள் எல்லா துறைக்கும் தலைவரானா இன்னைக்கு தலைநிமிர்ந்து வர்றான்ல. ஆங்கிலேயர்களே வியந்து பார்க்கிற இன்னைக்கு தமிழர் கூட்டம் உலகம் பூரா உலகத்தை ஆளுகுது இல்லை. யார் அது தளம் அமைத்தது? இந்த திராவிட கருத்தியல் தான், சுயமரியாதை இயக்கம் தான், இந்த பகுத்தறிவு இயக்கம் தான். இந்த இயக்கத்தை நீங்க இதை போய் தீய சக்தி ஒழிக்கிறன்னு வந்தா விஜய் அல்ல, எத்தனை விஜய் வந்தாலும் நம்ம தடுத்து நிறுத்தணும். அதுல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆகவே நம்ம அந்த தத்துவ தளத்துல தான் அந்த விமர்சனத்தை, அந்த 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 முரண்பாட்டை, அந்த சூழ்ச்சியை, சதியை முறியடிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கணும். நாம எப்படியாவது ஒரு பிழைப்புக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாங்குறோம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்குறோம், சும்மா ஏதோ ஒரு வயதாகி சாகிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாட்டை மக்களை காக்கிறதுல நம்ம முதல் களத்தில் நின்று போராடணும். அதுல விஜய் திருந்துற வரை நம்ம போராடணும், எடப்பாடி திருந்துற வரை போராடணும். அவர்களும் நம்மவர்கள் தான். அவர்கள் எதிர்க்க அடிமையாகி நம்மை அழிப்பதற்கு அவர்கள் முனைந்தால் நம்ம எச்சரிக்காது. அதுக்காக நம்ம அந்த ஜனநாயக கடமையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதுல நமக்கு ஒன்றும் பெரிய சரிவு வந்து விடாது என்று நான் நம்புகிறேன். இப்போ விஜய் அதிமுக கூட்டணிக்கான கதவுகள் முழுமையா பூட்டப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? 2 முதலமைச்சர் எப்படி இருக்க முடியும்? எடப்பாடி பிடிவாதமா நான் தான் முதலமைச்சர் இருக்கிறார், விஜய் நான் தான் முதலமைச்சர் இருக்கிறார். அப்போ 2 முதலமைச்சரா ஒரு மாநிலத்தில் ஆள்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஒரு கால் பாஜக அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாக்குமான்னு தெரியல, அது சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் அதில் விஜய்க்கு இணைஞ்சு பண்ணனா இவர் முதலமைச்சராகவும் எடப்பாடி, அவரை துணை முதலமைச்சர், அதெல்லாம் விஜய் ஒத்துக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வேணா எடப்பாடி விஜய் கட்சியில் சேர்ந்துருவார், அங்கே சேலம் மாவட்ட செயலர் ஆயிடுவாரான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் விஜய் எதிர்க்கல, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கல, அவருக்கே விஜய் மேல பரிவும் மரியாதையும் பாசம் இருக்கு. இவருடைய குரு செங்கோட்டையனே போய் சொல்லிட்டாரு, செங்கோடெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ போட்டி என்னன்னா நமக்கு முன்னாடி போயிட்டாருங்கிற போட்டி தவிர எடப்பாடிக்கு பெரிய பதட்டம் ஒன்றும் இல்லை. ஆகவே எதிர்காலத்தில் எடப்பாடிக்கு எது நஷ்டம் இருக்கா? இதே விஜய் கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு அமைச்சர் ஆயிடுவார். என்ன சிக்கல் அவருக்கு? நாட்டுக்கு தான் ஆபத்து. ஒரு நடிகனை மீண்டும் நாடாள அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அவமானம். எஸ்ஐஆர் இந்த கணக்கெடுப்பு அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியிட்டு இருக்காங்க. வாக்காளர்கள்கிட்ட ஏறக்குறைய 1,97,00,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க?
இல்லை எஸ்ஐஆர் அது வேறு வழி இல்லை. இன்னைக்கு அது நாடு முழுக்க பாஜக ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அது யாரும் வினா எழுப்பி தடுத்து நிறுத்துற ஆற்றல் இந்தியாவில் யாருக்கு இல்லை. காஷ்மீர்லேயே சிறப்பு அந்தஸ்து எடுத்துட்டு இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்குது. முத்தலாக் சட்டத்தை ஒழிச்சாங்க, நடைமுறையில் இருக்குது. பொது சிவில் சட்டம் அது அங்கே என்ன அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க? இப்போ என்ன சிஏ கொண்டு வந்தாங்க, நடத்த முடிஞ்சதா? ஒன்றே ஒன்று, அதுவும் பஞ்சாப் சீக்கிய மக்கள் போராட்டவாதிகள் என்பதனால் 500க்கும் மேற்பட்ட ஒரு உயிரை தந்து ஆண்டு கணக்கில் போராடி 3 வேளாண் சட்டத்தை தடுத்து நிறுத்தி பாஜக மோடி வரலாற்றில் ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை திரும்ப பெற்ற வரலாறு வட இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி ஜனநாயக போராட்டத்தில் தான் அது சாத்தியப்பட்டுச்சு. வேற எந்த சட்டத்தையும் நம்ம திருத்த முடியாது. சிஏஏ வேணா இப்போ கொஞ்சம் மென்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆகவே பாஜக என்ன கேள்வி இருந்தீங்க? எஸ்ஐஆர். ஆக இப்போ அந்த எஸ்ஐஆர் வந்து நம்ம நடைமுறைப்படுத்திடுவாங்க. அதில் என்ன ஒன்றும் இல்லை. அதில் என்னன்னா இப்போ இடம் மாறி போனவங்க, இறந்து போனவங்கெல்லாம் இவ்வளோ 1 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்னென்னா இன்னைக்கு வாக்காளர் வரைவு பட்டியல் வந்துருக்கு. அதில் பெரும்பாலும் யாரெல்லாம் இல்லையோ மீண்டும் அவங்க படிவம் 6 16 சொல்கிறாங்க. அந்த படிவத்தில் பூர்த்தி பண்ணி தந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய நெருக்கடி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதில் ஏதாவது சதி இருந்தால் நம்ம அது சட்டப்படி போராடலாம், நீதிமன்றத்தில் போராடலாம். அதில் இவ்வளோ 1 கோடி பேர் இறந்தவங்க இருந்திருந்தாங்களான்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதில் எதுவும் பிழை இருந்த மாதிரி தெரியல. அப்போ 65 விழுக்காடு 70 விழுக்காடு தான் போலாச்சுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம 6.5 கோடி இருந்தோம். பதிவு 70 விழுக்காடுன்னு சொல்லிட்டு இருந்தோம், 70-75 விழுக்காடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம நாளை பாருங்க 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவில் பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம மார்சல் டிவியில் நான் பல முறை நான் இப்போ சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. 85லேருந்து 90 விழுக்காடு, இன்னும் சொல்ல போனால் சில இடத்துல 90 விழுக்காடுல தாண்டி பதிவாகும். ஏன்னா அப்படி உண்மையிலேயே இறந்தவர்கள் இருந்திருந்து வாக்களிக்காமல் இருந்திருந்தா இல்லை திட்டமிட்டு வேணும்னு திமுக ஆதரவாளர்கள் அப்படி பச்சை பொய்யது. அதில் ஒன்றும் இல்லை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த 1 கோடி வாக்காளர்களை, இறந்தவர்களை, இடம் மாறியவர்களை பாதுகாத்து பராமரித்து தனக்கு சாதகமாக வாக்களித்து வெற்றி பெற்றார்கள் என்பது 100 விழுக்காடு வடிகட்டிய பச்சை பொய்யது. அப்படி இல்லை. அப்படி பார்த்தா 5 லட்சம் வாக்கு 6 லட்சம் வாக்குகளே நாடாளுமன்றத்தில் 2019 வென்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருக்கையிலேயே 13 இடத்துல இடைத்தேர்தலில் வென்றது திமுக. அது பிழையானது, பொய்யானது. ஆகவே இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நபர் கூட தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் வாக்காளர் பட்டியலில் நிராகரிக்கப்படவே முடியாது. அது வேற எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்காது. ஆகவே தமிழ்நாட்டில் தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு எல்லா வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு தரும். தேர்தல் ஆணையம் தரணும். தரலைன்னா நமக்கு கடுமையாக போராடி வாக்குரிமையை மீட்போம். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி. மிக்க மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி.